2 நாளாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். நாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, கவனிங்க, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. அடுத்தது, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர், கவனிங்க, தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சில காரியங்களை இந்த இடத்தில் நாம் தியானிக்க முடியும். சாலமோன் தேவனுடைய ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணின அன்று தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்த விண்ணப்பம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தேவாலயத்தில் வந்து எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு பதில் உண்டு. ஏனென்றால் ஆலயம் தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, அவருக்காக மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. உங்களை தேவன் இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்படி வசனம் உண்டு, நான் அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்களை துக்கப்படுத்துகிற இடம் அநேகம் இருக்கலாம். உங்கள் உறவுகள் இல்லத்திற்கு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஆறுதல் இல்லை, அல்லது வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கான ஒரு சமாதானம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் உண்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் எல்லா இடத்திற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் ஆலயத்தை மாத்திரம் புறக்கணிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. நேரம் இல்லை என்று சொல்லாதிருங்கள். இத்தனை காலம் நீங்கள் அப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம். நேரத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். உங்கள் நேரங்களை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே எங்கிருந்து ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சிறையிருப்பான தேசத்தில் இருந்து ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்கும் நிறைந்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இந்த செய்தியை உங்க கிச்சன் பக்கத்துல வச்சுக்கொண்டு நீங்கள் வேலை செய்து கொண்டு கூட நீங்க என்ன செய்யலாம்? இப்போ கேட்டுட்டு இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற என் தேவ பிள்ளைகளே, என் தேவன் அந்த இடத்திலும் உலாவுகிறார், அந்த இடத்திலும் உலாவுகிறார். உன் அறை வீட்டிற்குள் உட்கார்ந்து நீ இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அங்கும் தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்திலும் தேவன் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சாலமோன் ஞானி ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணின அன்னைக்கு அநேக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். அநேக ஜெப விண்ணப்பங்கள். அதில் ஒரு விண்ணப்பம் தான் இந்த சிறை இருப்பில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கேட்கிறார் தெரியுமா? உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனம், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா,
அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் ஒருவேளை அந்நிய நாட்டுக்காரன் அவர்களை சிறை பிடித்து அந்நிய நாட்டில் கொண்டு போய் அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களை ஒடுக்கி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை வேதனைப்படுத்துகிற அந்த இடத்தில் இருந்து, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, அவளுடைய கூக்குரலை கர்த்தர் கண்டேன் என்று மோசே இடத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என் கூக்குரலை யாரும் கேட்கல, என் கூக்குரல் யாருக்கும் தெரியாது. ஒன்று சொல்லுகிறேன், உன்னுடைய கூக்குரல் உன் குடும்பத்திற்கு தெரிகிறதோ இல்லையோ, உன் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனை உன் பிள்ளைகளுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உன்னை உருவாக்கின இயேசுவுக்கு தெரியும். உன் கூக்குரலை அவர் கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு அடிமைப்பட்ட தேசத்தில் ஆமென் இருந்து தங்கள் வேதனையின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த சிறுமையை மாற்றித்தாரு, இந்த சிறைச்சாலையை மாற்றித்தாரு, இந்த அடிமைத்தனத்தை மாற்றித்தாரு, எங்களை விடுவியும் கர்த்தாவே என்று சொல்லி யாரெல்லாம் சிறைப்பட்டு போன இடத்தில் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்படி ஒரு விண்ணப்பத்தை அவர் பண்ணினார். ஆமென். இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யணும், இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கும் அற்புதம் செய்ய வேண்டும். புரிந்தவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டுக்கு தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் எங்கே சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள்? சொல்லுங்க. பாபிலோன் இல்லையா? பாபிலோன்ல யாரா போறாங்க? அடிமைகளாக தான், கைதியா போறாங்க. அடிமையாய் போறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. ஆமென். ஒன்று சொல்லுகிறேன், உங்களை யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை யார் மதிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை உருவாக்கினவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை மதிக்கிறார், உங்களை அன்பு செய்கிறார். உங்களை நல்ல நிலைமையில் ஆளாக்குவதற்காகவே என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் துடித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் விடுகிறவர் அல்ல. நீங்க வேணாம் வேணாம் போனாலோ, நீ தான் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி உன்னை பிடிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ முறை பின்வாங்கி போன போதோ அவருடைய அன்பின் கயிறுகளால் உன்னை கர்த்தர் திரும்ப அவருடைய பிரசன்னத்தில் வைத்து இந்த ஆலயத்தில் நிலைநாட்டி இருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் ஆமென் அவருடைய சக ஆமென் பணியாளர்கள் இவர்கள் மேல் பொறாமை கொண்டு இவர்களை எப்படி ஆகிலும் என்ன செய்யணும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதி திட்டம் பண்ணி பொறாமையினால் நிறைந்து இவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்த அந்த நேரத்தில் கூட தானியேலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சரி மறுதலிக்கவே இல்லை. ஆமென். தானியேல் தன்னுடைய வீட்டு மாடியில போய் தன் ஜன்னலை திறந்து எருசலேம் ஆலயம் இருக்கிற அந்த திசைக்கு நேராக முழங்காற்படியிட்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தான். ஆண்டவரே, நாளாகமத்தின் புத்தகத்தில் சாலமோன் ஜெபித்தாரே, சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அப்பா சிறையாய் போன இடத்தில் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜெபித்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்வீர், அவர்களுடைய பிரச்சனையை மாற்றுவீர் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இதோ உம் ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு ஜெபித்து அந்த தண்டனை அவன் வாங்கி கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க விடுதலை. இப்படி ஒரு பிரச்சனையில வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் பின்வாங்கல, சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. சிறையில் இருந்து சிலுவையை நோக்கி ஒரு பயணம். சொல்லுங்க பார்க்கலாம். சிறையில் இருந்து சிலுவையை நோக்கி ஒரு யாத்திரை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. பூவின்னர் கந்தம் வீசும் சோலையாகிலும்
நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலையும் இயேசுநாதர் பின்பற்றியே மோட்சம் ஏகுவே. விண்ணில் கிரீடம் சூடும் நோக்கி ஓடுவேன். சொல்லுங்க, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசுநாதர் காட்டும் பாதை நோக்கி செல்லுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. யாரை நோக்கி பின் செல்லுவேன்? இயேசு காட்டும் பாதை நோக்கி. ஆமென். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். தானியேல் சிங்கங்களின் கெபிக்க வெளியில ஒரு விடுதலை பெற்றிருந்தா அது பெருசா பேசும் பொருளா இருக்காது. சிங்கங்களின் கெபிக்குள்ள போயிட்டு வந்தனாலதான் இன்னைக்கும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று அது பேசுவது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது. சிங்கத்துக்கு வெளியில ஒரு அற்புதம் நடந்தனா அது ரொம்ப ஒரு எஃபெக்டா இருக்காது. அந்த சோதனைக்குள்ள போய், அந்த ஆபத்துக்குள்ள போய் தான் ஆராதித்த கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்தார் தானியேல். ஹல்லேலூயா. எருசலேமில் இருந்து தானியேல் ஜெபிக்கல, சிறைப்பட்டு போன அந்த இடத்தில் இருந்து பார்க்க வேண்டியவரை நோக்கி பார்த்தான். எங்க இருக்கிறீங்க என்பது விஷயம் அல்ல, யாரோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் விஷயம். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் இயேசுவோடு தான், நான் குவைத் பட்டணத்தில் இருந்தாலும் இயேசுவோடு தான், நான் பாகிஸ்தான்ல இருந்தாலும் இயேசுவோடு தான், நான் இந்தியாவில் இருந்தாலும் இயேசுவோடு தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? என் அலங்காரம் மாறலாம், என் ஆடை மாறலாம், என் சாப்பாடு மாறலாம், ஆனா இயேசு மாறாதவர். எத்தனை பேர் இந்த வெறியா இருக்கிறீங்க? வைராக்கியமா? எத்தனை பேர் விசுவாசத்தில் வெறியா இருக்கிறீங்க? உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி கைவிடுவார்? உனக்கு இருக்கக்கூடிய இந்த சிறை அனுபவத்தில் இருந்து தேவன் உன்னை விசேஷமாய் விடுதலையாக்குவார். உன்னை பார்க்கிறவர்களுக்கு நீ ஒரு பேசுகப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உன்னை எல்லாரும் பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய பேசப்படுகிற ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுவார். இப்போ இந்த சிறைச்சாலை அனுபவத்தை கண்டு பயந்து ஓடாத. ஏனென்றால் தானியேலுக்கு நடந்த அற்புதம், சாத்ராக் மேஷாக்குக்கு நடந்த அற்புதம் உனக்கும் நடக்கும், உனக்கும் நடக்கும். பொறுமையோடு காத்திரு. இந்த சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்து உன்னை விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, ஆமென், தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர்கள் மன்றாட்டை நீர் கேட்டருள வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிச்சு நன்மை நடந்திருக்கு? நீங்க உங்க கை எப்படி தெரியுமா உயருது? பாதியா உயருது, மீதி பாதி யாரு தூக்கி விடுவான்னு எனக்கு தெரியல. ஏங்க கொஞ்சம் நல்லா தான் உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சில போராட்டங்களும் சிறை அனுபவங்களும் இருக்கிறது, அதிலிருந்து மீண்டு வர போகிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு எதிராக என் கண்களை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எபிரேயர் நிருபத்தில் பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டம் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில உங்களை கொண்டு போவார், அந்த பாதையில உங்களை நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டம் உண்டு. இப்ப எல்லாம் ஓட்ட முடியாது. சொல்லுங்க, சண்டைக்காரங்களா? சண்டைனா பரவாயில்ல, இன்னைக்கு சேர்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஓட்டம் உண்டு.
சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. சொல்லுங்களா, நம்ம நல்லா இருப்போம். சொல்லுங்க, நம்ம நல்லா இருப்போம். ஆமென். என்ன சந்தோஷம் பாத்தீங்களா முகத்துல? எவ்வளவு உற்சாகம் பாருங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் நம்முடைய ஆண்டவர். 100 பேர் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவர் ஒருத்தருடைய சத்தம் போதும் எல்லாருடைய சாபத்தையும் உடைத்து எறிந்து உன் சிறை அனுபவத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை திரும்பவும் ஸ்தானத்தில் கத்த நிலை நிறுத்துவார். ஆமென். இப்போ 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 15, 16 வாசித்து ஒரு சில வசனங்களை ஆழமாக தியானித்து தேவ சந்நிதியில் இருந்து நாம் கடந்து போக போகிறோம். கடைசி பகுதி, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். 2 நாளாகமம் 7, 15, 16 நம்ம வாசிக்க கேட்டோம். 16 நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும், இந்த பகுதியோடு தேவன் என்னோடு இடைப்பட்டார். அவருடைய கண்ணும் அவருடைய இருதயமும் இந்த ஆலயத்தை சுற்றி கொண்டே உலாவிக் கொண்டிருக்கிறது, நடமாடிக் கொண்டிருக்கிறது. இந்த நடுவில் இருக்கிறது. யார் இந்த ஆலயத்தில் வருகிறார்களோ இல்லையோ, உன்னை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது யார் இல்லாட்டாலோ கதவை திறந்து பாய் விரித்து முழங்கார் படியிட்டு, அப்பா உங்கள் கண்கள் என்னை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உன் இருதயம் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சன்னதியில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக வந்து பாருங்கள். அவருடைய கண்கள் உன் சூழ்நிலையை பார்க்கும். அவர் இருதயம் உன் இருதயத்தின் வியாகுலத்தையும் வேதனையையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. எங்கேயும் போகாத, உன் பிரச்சனையை வச்சிட்டு யார்கிட்ட போய் சொல்லிட்டு தெரியாத. அங்க வந்து உனக்கு விடுதலை இல்ல, கதவு திறந்து இருக்கிறது. Let me ask a question to the pastor. பாஸ்டர், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆலயம் திறந்து இருக்குமா? எப்பமா இருக்குமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. நீங்க 24 மணி நேரத்தில் எப்ப முழிப்பு வந்தாலும், ஆமென், எப்ப வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் உட்கார்ந்து முழங்கார் படியிட்டு அவரை நோக்கி பாருங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்தை, உங்கள் இருதய வேதனையை, உங்கள் வாழ்வில் இருக்கிற அத்தனை சிறை கட்டுகளையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய இருதயம் இந்த ஆலயத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. என்னை யாரும் நேசிக்கல, என்னை யாரும் விசாரிக்கல. ஒருவேளை ஆலயத்தில் வந்தா கூட என்ன பார்த்து பார்க்காம போறாங்கன்னு சொல்லி நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்களை விசாரிக்கிறது யாரு தெரியுமா? என் கர்த்தர். என் கர்த்தர். மனுஷ அன்புக்காக ஏங்காத, மனுஷ அன்புக்காக பிச்சை எடுக்காத. உனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி உன்னை நேசித்த அகாப்பை அன்பு, அன்கண்டிஷனல் ஃபாதர்ஸ் லவ், அந்த அன்பு உனக்கு இருக்கும் பொழுது மனுஷ அன்புக்காக நீ தேடி தெரியாத. உன்னை விட்டு தூரம் போன எல்லா அன்பையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உன்னை தெரிந்து காயப்படுத்தி இருக்கலாம். இயேசுவுக்கு தெரியும் உன் இருதயம். ஆமென். சாலமன் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஜெப விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற பதில் இவன் கேட்கிறான். மழை இல்லாம வானத்தை நீங்க அடைக்கும் பொழுது, அப்பா இங்க ஜெபம் பண்ணும் பொழுது மழை வேணும். ஒவ்வொரு விண்ணப்பமா ஜெபிக்கும் பொழுதுதான் கடைசியில கேட்கிறான், அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய சிறை இருப்பில் இருந்து நீர் அவர்களை விடுவிக்கணும். நல்லா கவனிங்க. அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சாங்க இல்லையா? அன்னாள் என்கிற ஸ்திரீ தேவ ஆலயத்தில் போய் என்ன பண்ணா சொல்லுங்க? மனம் கசந்த அழுதா. அவளுடைய கண்ணீரை பார்த்தது யார்? ரெண்டு பேர் பார்த்தாங்க. ஒன்னு பிரதான ஆசாரியன் ஏலி, என்ன ஒண்ணு யாரு? அதான் சொல்றேன், மனுஷன் பார்க்கிற பிரகாரமா என் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. ஏலி கூட தவறாதான் நினைச்சார் அண்ணால.
ஆனா அவ சொன்ன, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. சில நேரம் வா திறந்து சில விண்ணப்பங்களை செய்ய முடியாம உன் விண்ணப்பங்கள் உன் கண்ணீர் வழியாக இந்த ஆலயத்தில் நீ அநேகம் வடிச்சிருக்கலாம். உன் இரவெல்லாம் உன் கண்ணீரினால் உன் படுக்கையை நினைத்திருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அந்நாளை தேவன் கண்டு மறவாமல் நினைத்தது உண்மை என்றால் உன்னுடைய கண்ணீரையும் காண்கிற ஒரு தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நேரம் போயிட்டே இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. ஆமென். அப்ப சாலமோன் விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் கொடுத்த பதில் எப்படி தெரியுமா? அவர் சொன்னாரு, நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என் ஆளும் இங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியம் உண்டு. நீங்களே அந்த ஆலயம், நீங்க நடமாடும் ஆலயம். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் நடமாடுகிற ஒரு திருச்சபை. நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்க கிட்ட இருந்து தேவ பிரசன்னம் அடுத்தவங்கள்ட்ட போகணும். உங்க மூலம் அடுத்தவங்க விசுவாசத்துல வளருமே தவிர அவிசுவாசத்துல. சொல்லுங்க. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, நம்ம ஊர் பாஷையில என்னதான் நடக்குது போங்க, 10 வருஷம் 15 வருஷம் சும்மா இருங்க, அதே பாஸ்டர் தான், அதே கொட்டு தான், என்ன சும்மா ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு, என்னத்தை கண்டோம் இல்லையா? இதுதான் நம்முடைய முறுமுறுப்பு. இதுதான் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிரான நின்ன முதல் பாவம். முறுமுறுக்காதீங்க. சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். இந்த சிறை அனுபவத்தில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிறை அனுபவம் எப்படி மாறும்? சும்மா இருந்தா மாறாது. ஜெபிக்கணும். எங்க இருந்து ஜெபிக்கணும்? அந்த அனுபவத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கணும். ராமன் சொல்லு. இப்ப ஆண்டவர் என்ன பதில் தந்துட்டாரு? சாலமனுக்கு என்ன பதில் கொடுத்தார்? என் கண்ணும் என் இருதயமும் எப்போதும் இந்த ஆலயத்துல இருக்கும். தேவ பிள்ளையே, நீ எங்க போனாலும் அவருடைய கண்களை விட்டு உன்னை கர்த்தர் விலக்கவே மாட்டார். அவருடைய இருதயம் உன் மேலதான் நினைவா இருக்கும். நீ வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ வேலைக்கு சென்று நீ பள்ளிக்கூடம் போய் நீ கல்லூரிக்கு போய் நீ வீடு திரும்பி வருகிறது வரைக்கும், உன் வேலை முடிஞ்சு நீ வீடு வருகிறது வரைக்கும் உன் பிரயாணத்தை பாதுகாத்தவர் இயேசு என்று சொன்னார். எத்தனை பேர் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்? என் பலன் அல்ல, என் பலன் அல்ல, அவர் கிருபைதான் என்னை பாதுகாத்தது. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உன் சிறை அனுபவத்தில் இருந்து இன்று உன்னை ஒரு அடையாளமாக தூக்கி எடுக்க போகிறார். ஆமென். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராய ஆளாயிற்று என்கின்ற ஒரு சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த பதில், என் கண்களும் செவிகளும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப கவனிக்கணும், பலவிதமான சிறை அனுபவம் அநேகருக்கு இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் கேட்டா சொல்லுவாங்க, சாட்சி இப்ப டைம் கேட்டா நீங்க சொல்லலாம், கடன் என்கிற ஒரு சிறையில இருக்கிறேன். எப்படி? கடன் என்கிறது ஒரு சிறை. பாவ இருள் இல்லையா? பாவ இருள் என்கின்ற ஒரு பயங்கரமான சிறை. அதிலிருந்து விடுவிப்பது தேவனாகிய கர்த்தர் இயேசு ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு, வேற யாருக்கும் இல்ல. அவருடைய இரத்தமே, அதான் சிலுவையில் சிந்திய இரத்தம் தான். இப்ப இந்த சிறையில இருந்து நீ எங்க நோக்கி பயணிக்கிற? சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த சிறையில இருந்து வெளியே வந்துட்டோம்னா அடுத்தது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு. ஒன்னு சொல்றேன், மோட்சம் போறது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? பவுல் ஜெபம் பண்ணார், 3 முறை ஜெபம் பண்ணாரு. என்ன கேட்டாரு? இந்த முள்ளு என்ன விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஞானமா ஒரு பதில கொடுத்தாரு என் தகப்பன் இயேசு. என்ன பதில்? என் கிருபை. சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவனார்க்கும் கடக்காரன் அல்ல, அவனார்க்கும் பாத்தியதா அல்ல,
അവനൊപ്പം പറയാൻ ആരുമേയില്ല, അവനെപ്പോൾ ആരാധ്യനല്ല. അവൻ ആർക്കും കടക്കാരൻ അല്ല, അവൻ ആർക്കും ബാധ്യത അല്ല. അവനൊപ്പം പറയാൻ ആരുമേ അല്ല, അവനെപ്പോൾ ആരാധ്യനല്ല. കരങ്ങളെ ഉയർത്തി ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ ഹല്ലേലൂയാ, ആഹാ. ആമേൻ. മഹിമൈ മാட்சி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பல சிறைச்சாலை அனுபவங்கள், பலவிதமான வேதனைகள், கண்ணீர் என்கின்ற ஒரு சிறை, பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினால் இருக்கக்கூடிய ஒரு சிறை, வாங்கின கடனை அடைக்க முடியவில்லை, அது ஒரு சிறை அனுபவம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அது ஒரு சிறை அனுபவம். குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து வர முடியல, சில சிறைகளை நமக்கு நாமே போட்டுக்கிறோம், நாமே சில வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், நாமே சில அனுபவத்திலிருந்து வெளியே வர முடியாம இப்படிதான் இனி என்ன ஒரு வாழ்க்கை, நாமே நமக்கு ஒரு எல்லையை போட்டு வைக்கிறோம். இல்லை, இப்படிப்பட்ட அத்தனை சிறை அனுபவத்திலிருந்து சிலுவைக்கு நேராக உங்களை விடுவித்து வழிநடத்தி கொண்டு போகத்தான் இந்த தியான பெருவிழாவை கர்த்தர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் ஒரே கட்டத்தில் ஒரு அடிமைத்தன ஆவியில நீங்கள் சிக்கி இருக்க கூடாது. உங்களுக்கு தெரியாமலே சில அடிமைத்தன ஆவிகள் உங்களுக்குள் இருந்து உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் அதிலிருந்து தான் ஜெபிக்கணும். நம்பர் 1, இதிலிருந்து எப்படி வெளியே வரணும்? சாலமன் ஜெபம் பண்ணாரு, சிறைப்பட்ட தேசத்தில் இருந்து இங்க நோக்கி பார்க்கணும். ராமன் சொல்லுங்களா, ஒரு தூர பயணம் போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைனா அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. இருக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். ஆலயத்தில் வந்து ஜெபித்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆலய வழிபாடு முக்கியம், ஆராதனை முக்கியம். எல்லா ஆராதனை நீங்கள் பங்கெடுக்கணும். நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் ஜீவன் பிரிகிறது வரைக்கும் நீங்கள் நடமாடுகிற ஒரு திருச்சபை. இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எந்த இடத்துல போனாலும் நான் பிரகாசிப்பேனே தவிர நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன், இருளா மாற மாட்டேன். ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவருடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கிறது. ஏன்னா அவர் என்னை நடத்துவது நல்ல வழியில. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன். உன் மேல கண் வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரு. அந்த கர்த்தர் நம்ம எங்க போனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நீங்க எங்கேயுமே பிரகாசிப்பீங்க. நாங்க வந்து கிரேஸ் கிராஜுவேட் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குர்கான் என்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் வேதாகம கல்லூரியில் படிச்சிருக்கிறோம். படிப்பை குறித்து நான் பெருமை பாராட்ட வரல, அதற்கு நான் தகுதியும் இல்லை. கர்த்தரை நாங்க கொண்டு போனார். உங்க பாஸ்டர் கூட என்னுடைய சீனியர். நிறைய கிரேஸ் கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நல்ல ஊழியம் செய்யறாங்க. எங்க அந்த காலேஜ் ஃபவுண்டர், அவரை நாங்க அங்கிள் பால் பிள்ளைன்னு சொல்லுவோம். அந்த அங்கிள் சொல்லுவாரு, இந்த கிரேஸ் கிராஜுவேட்ஸ் இங்க இருந்து பட்டம் வாங்கினவங்க யாருன்னா ஒரு பூனை அப்படின்னு சொல்லுவாரு. பூனையை நீங்க எப்படி தூக்கி எறிஞ்சாலும் எப்படி நிற்கும்? சொல்லுங்க.
அது உயர இருந்து கீழே விழுந்தாலும் சரி, நீங்க தூக்கி எறிஞ்சாலும் சரி, அந்த பூனை எப்படி நிற்கும்? அப்செட் ஒன்னும் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? நேரா தான் நிற்கும். இருக்கிறீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, நடமாடுகிற திருச்சபையே, என் கர்த்தருடைய இருதயம் உனக்குள்ள இருக்கும் பொழுது, அவர் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது, உன்னை எந்த இடத்துல தொலைச்சி கட்டலான்னு யாரு நினைச்சாலும் சரி, அது நடக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது எந்த இடத்துல நீ ஜெயிப்ப, எங்கேயுமே நீ வெட்கப்பட மாட்ட, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை குனிய விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல போனாலும் சரி, என் தேவன் உனக்குள் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென், ஆமென். உங்களை எங்க தூக்கி போட்டாலும் நீங்க வளருவீங்க. உங்களை அழிச்சிடலாம் நினைச்சா அது நடக்காத கதை. உங்களை வெட்டி எரிஞ்சிடலாம் நினைச்சா அது நடக்காத கதை. ஏனா உங்களை தாயின் கருவறையிலே வெச்ச தேவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அவர் செய்து முடிப்பார். Praise the Lord. Hallelujah, hallelujah, amen. முதல் காரியம், இந்த சிறை அனுபவத்தில் இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்னா, அதிலிருந்தே நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உன்னை யார் அந்த இடத்துல இருந்து தூக்க வர மாட்டாங்க. என் தேவ ஆவியானவர் தான் அங்க வருவார். நீ இருக்கிற இடத்துல வருவார். அங்கிருந்து உன்னை விடுவிக்க கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தர் உருவாக்குவார். நல்ல கையை தட்டுங்கம்மா, நல்ல கையை தட்டுங்க. நீ சிறையில் இருந்து சிலுவையை நோக்கி பிரயாணப்படுவதற்கு நீ விரும்பினால் மட்டும் போதும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்வார். யார அனுப்பணுமோ அனுப்புவார், யார்கிட்ட பேசணுமோ பேசுவார். உன்னை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கொண்டு போவதற்கு கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்பார். இருக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க. ஒரு காரியம் இன்னைக்கு இங்க வரும் பொழுது நான் எழுதினேன். கிறிஸ்துவின் இருதயத்தை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் எங்கேயோ அங்கேயோ ஊழியக்காரன் இருப்பான். ராமன் சொல்லலாமா? நீங்க எங்க போறீங்கன்னு அவருக்கு தெரியணும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்க இருதயம் அவரோடு கனெக்ட் ஆயிருக்கணும். உங்களை ஒருத்தரும் தூக்கி எறிய முடியாது. எந்த இடத்துல மிதிச்சு தள்ளினாங்களோ அந்த இடத்துல மூளை கல்லாய் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பலனா நீங்க வந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. நம்ம நினைக்கிறோம் வேலைக்காக நல்லா பிரயாசப்படுவோம், தெரியுமா? வேலைக்காக பிரயாசப்படுவோம். சில ஆட்கள்கிட்ட உள்ள ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய அனுதாபத்திற்காக போய் காவல் நிற்போம். எல்லாம் கவனிக்கணும். உங்களுக்காகத்தான் வேலை, வேலைக்காக நீங்க கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை ஒதுக்கி வச்சிருக்கிறாரோ அந்த மேனேஜ்மெண்ட் கர்த்தர் கட்டளை இடுவார். அவங்கள தூங்க விட மாட்டார். இருக்கிறீங்களா? யோசேப்பு வெளியே வரணும்னா பார்வனுக்கு சொப்பனம் வந்துதான் ஆகணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே யான் உயர்வை தடுத்துட்டு இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரு சொப்பனம் வரட்டு. ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க? மோசஸ் ராஜேஷன் நிறைய பாடல் பாடியிருக்காரு, தெரியுமா? உம்முன்னு இருக்க மாட்டேன், நான் ஜம்முன்னு கிடக்க மாட்டேன், நான் உம்முன்னு இருக்க மாட்டேன், நான் ஜம்முன்னு இருக்க மாட்டேன். ஏன்னா இயேசுராஜ் அவருக்கு மிக சமீபம், அதையே ஊரு ஊரா எடுத்து சொல்ல அலைவேன். ஏன்னா இயேசுராஜ் அவருக்கு மிக சமீபம், அதையே தெரியாதா? தெரியாதா? அப்ப என்ன தெரியுமா எனக்கு பாட தோணுது? புத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு தட்டி காத்த தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, அட வெட்கம் தந்த அத்தி மரமே. ஒன்னாம் வருஷத்தில ஒண்ணும் இல்லை, ரெண்டாம் வருஷத்துல
சுத்தியில கனியும் இல்ல. ஒன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசும் இல்ல. ஒன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசும் இல்ல. அட வெட்டி போட மனசும் இல்ல. உங்களை வெட்டி போட அவருக்கு மனம் இல்ல. உங்களுக்குள்ள ஒரு ஈரம் இருக்குது. சொல்லுங்க, எத்தனை நினைச்சீங்க இனி எங்க பயன்பட போற? வயசு போச்சு. வயசு இல்ல முக்கியம், பலன் தான் முக்கியம். இருக்கிறீங்களாமா? இருக்கிறீங்களா? பலன் தான் முக்கியம். கர்த்தர் பயன்படுத்துவார். இருக்கிறீங்களா? அதாவது அப்படியே செய்தியோட சுருக்கமா சொல்லிடுறேன். நான் ரொம்ப படிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல் வரைக்கும் 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போனேன். 8ஆம் வகுப்புல 3 மாசம் தான் போனேன். எத்தனை மாசம்? நான் ஸ்கூலுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு 4 பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். 4 கவர்மெண்ட் ஸ்கூல். 8ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்கு 3 டியூட்டோரியல் போயிருக்கிறேன். 2 சர்டிபிகேட். இந்த கேப்ல தான் உங்க பாஸ்டுக்கு தெரியும், யாரையும் ஏற்றுக்கொள்ளாம எங்க இருக்குதோ, எதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் போய் சேர்ற இடம் தான் கிரேஸ் பைபிள் காலேஜ். படிச்சாத்தவன் எல்லாம் அங்க கொண்டு போய் அதை நல்லாக்கும். அப்பா அம்மாவுடைய கண்ணீர் ஜெபம். ஊழியத்துக்கு அழைப்பு இல்ல, ஊழியத்தில் உள்ள எந்த இதுவும் இல்ல, படிப்பு கிடையாது. சரிங்களா? ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. இப்படி பல குளறுபடிகள் எனக்கு உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2003ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரிக்கு போயாச்சு. அங்க 3 வருஷம். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வசனம் இருக்குது. எப்படி படிச்சேன் என்பதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு, மத்தியானம் பூரா வேலை செய்யணும். பாஸ்டுக்கு தெரியும். வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தூத்துட்டு இருந்தேன், பெருக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? பெருக்கிட்டு இருக்கும் போது குப்பை எல்லாம் ஒரு இடத்துல பெருக்கி கூட்டி வச்சு குப்பையில அள்ளி போடுறதற்கு என்ன பண்ணேன்? ரெடியான. அந்த கேப்ல என்ன ஆயிட்டுனா, காத்து வந்து என்ன செய்துட்டு திரும்ப கொண்டு வந்துட்டு திருப்பி அதை கொஞ்சம் போல அள்ளிட்டு போட்டுட்டு நான் ரூமுக்கு போயிட்டு டைம் ஆயிட்டு 5 மணி ஆயிட்டு. ஒரு காத்து அடிச்சதுல அங்கங்கே கடந்ததுல எங்க வந்துட்டு தூத்த இடத்துல வந்துட்டு லீடர் வந்து கேட்டான், இங்க யாரு தூத்ததுன்னு. அது என் பேரை சொல்லி இருந்து. அவன் எனக்கு சொல்ல தெரியல. நான் தூத்து ஒதுக்குனேன். காத்து வந்து அந்த காத்து அடிச்சு இந்த குப்பை இங்க வந்துச்சு. எதுல சொல்ல தெரியல. அதுக்கு ஃபைன் போட்டிருந்து, அதுக்கு கொடுமை வேற. பக்கெட்டை எடுத்துட்டு போனா எங்க மை பக்கெட்னு கேட்ட நாட்கள் உண்டு. புரிஞ்சா உங்களுக்கு? தமிழ் பாது, இங்கிலீஷ், இப்படிப்பட்ட அந்த நாட்கள். 2006 முடிச்சுட்டு வரேன். அதன் பிறகு ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தின வட இந்தியா போகிறேன். நிறைய இடங்கள், நிறைய டிவி சேனல்ல செய்தி கொடுக்கிறேன். இயேசு விடுவிக்கிறார் வந்து சாட்சி அறிஞ்சு அவங்க தொலைக்காட்சியை வெளியிட்டாங்க. நிறைய இடங்களை கர்த்தர் கொண்டு போனார், பயன்படுத்தினார். திரும்ப அப்பா சொன்னாங்க, நீ 10 படி அப்படின்னு. என்னுடைய ரெஜிஸ்டர் சொன்னார், ஜோய் சார் 10 முடிச்சுட்டு வந்தா உனக்கு பிடிஹெச் கொடுப்போம், இல்லைன்னா டிப்ளமா தான் வாண்ட இருக்கும் அப்படின்னு. அப்பா உற்சாகப்படுத்தி 10 படிக்க வச்சார். ஊழியம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு நாகர்கோயில்ல போய் மெரிட் அகாடமியில 10 படிச்சுட்டு இருந்தேன். போன் வரும்பொழுது வெளியே போய் ஜோம் பண்ண போவேன், பாதி நான் உட்கார்ந்து படிப்பேன். இப்படி படிச்சு 4 பாடம் பாஸ் பண்ணேன் 2007. திரும்ப 2009 திரும்ப 10 எழுதி என்ன ஆயிட்டு, இப்ப 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. சரிங்களா? போய் பிடிஹெச் வாங்கிட்டு வரேன். திரும்ப ஒரு வாஞ்ச 12th படிக்கணும். 14ல 12th படிக்கிறேன். பிறகு திரும்ப 15ல அடுத்தது எழுதி ஃபெயில் ஆகி 16ல ஒரு பாடம் எடுக்கிறேன். 17ல இன்னொரு பாடம் எடுக்கிறேன். 3 சர்டிபிகேட்டோட 12th பாஸ் ஆயிட்டேன். சிரிக்கிறீங்க, நான் எவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க சிரிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாஞ்ச சட்டம் படிக்க ஆசை. சரிங்களா? ஓகே, திரும்ப அட்மிஷன் கிடைக்குது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில. 5 ஆண்டு BA வந்து படிச்சு முடிக்கிற 2022ல. திரும்ப உடனே இன்னொரு ஆசை, MA படிக்கணும் அப்படின்னு. அதுவும் என்ன செஞ்சாச்சு, படிச்சு முடிச்சாச்சு. இப்ப PhD பண்றதுக்கு ஒரு ஆசை. இப்ப முஸ்லிம் காலேஜ்ல போய் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். அவங்க வந்து யூனிவர்சிட்டியில போய் என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுத சொல்லி இருக்கிறாங்க. படிப்பு பரலோகம் கொண்டு போகாது. நான் எந்த சிறையில இருந்தேன் எனக்கு தெரியும். ஆனா என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர், அந்த இடத்திலிருந்து என் கண்ணீரை கண்ட கர்த்தர், என் தாய் தந்தையுடைய கண்ணீரை கண்ட கர்த்தர், என் சபையின் ஜெபம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல, உங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அந்த இடத்துல இருந்து கூப்பிடப்பா. என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, அந்த சிறையில இருந்து கூப்பிடு.
ஆமென். அப்படி கூப்பிட்டு தப்புனவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:1 நேரம் போயிட்டே இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:1 அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். கவனிங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது இன்னைக்கு யாருக்கு பிரியம்? யாருக்கு பிரியமோ அவங்களுக்கு பிரியம். இருக்கிறீங்களா? ஒன்னு சொல்றேன், நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். உங்களை யார் துன்பப்படுத்தினாலும் சரி, நீங்க துன்பப்படுத்தாதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத திறவுகோல் தந்திருக்கார் தெரியுமா? உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. எத்தனை பேர் அதை செய்யலாம் மனசார? இருக்கிறீங்களா? என்ன சபிச்சவங்களுக்காக நான் ஒரு அரை மணி நேரம் ஜோமன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. அது எப்படி பாஸ்டர்? அது எப்படி? நான் தான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும்? அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க கெட்டு போகணும், நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணுமா? உங்களை சபிச்சா நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அதான் திறவுகோல், அதான் திறவுகோல், அதான் சிலுவை பாதை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, அப்ப அது யாருக்கு பிரியமா இருக்கிறது? யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்பதை கண்டு யாரை பிடிக்க வகை தேடுகிறான்? சொல்லுங்க, பேதுருவை. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து வேகமா வாசிக்கணும். சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பேதுருவுக்கா 4 அடுக்கு பாதுகாப்பு. ஹலோ, இருக்கிறீங்களா? இயேசுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு, ஆனா இயேசு ரொம்ப அவரை நேசிச்சாரு. இருக்கிறீங்களா? நம்மளும் அப்படித்தானே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா கேள்வி கேட்போம், ஆனாலும் உங்களை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பேதுருவை பிடித்து எங்க வச்சாச்சு? சொல்லுங்க, எவ்வளவு வேல்யூ பாருங்க. இவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் உலகம் கண்டு பயப்படுது. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. பேதுரு ஒண்ணு இல்லாம இருந்தான், ஆனா என்னைக்கு கர்த்தர் அவனுக்குள்ள வந்தாரோ, என்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை அவன் சுமக்க ஆரம்பித்தானோ, அவனுடைய பிரசங்கத்திலோ அவனுடைய நிழல் பட்டு வியாதிகள் குணமடைகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சபைக்கு வராங்க. கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார், கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஹalleluya. இப்போ இந்த பேதுருவை கண்டு எருசலேம் பட்டணத்தார் பயப்படுகிறார்கள். எருசலேம் முழுவதும் ஆமென் இந்த சுவிசேஷத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறது. பேதுருவை யோவானை கொலை செய்தது போல இந்த பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவனை பிடித்து வகுப்புக்கு 4 சேவகர்கள் வீதம் 4ஆக பிரித்து அவனை அடைத்து வைக்கிறார்கள். ஹalleluya. அடுத்தது வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி சரி, இப்ப 2வது முதல் சொன்னோம், சிறையிருப்பில் இருந்து நீங்க ஜெபம் பண்ணா அந்த சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். கண்டிப்பா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவரை சொல்லுங்க, கூப்பிடலாம், ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிரச்சனையை மாற்றி தருவதற்கான சூழலை கர்த்தர் உருவாக்குவார். என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது, உங்களால ஒரு காரியம் செய்ய முடியும். அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த வெட்கப்பட்ட இடத்துல நின்று ஜெபம் பண்ணுங்க. இருக்கிறீங்களாமா? எந்த இடம் உங்கள் கையை விட்டு போனதோ திரும்ப அதை தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? விசுவாசிக்கிற எத்தனை பேர்? அநியாயமா உங்களுக்கு யார் வஞ்சித்து வச்சிருக்கிறாங்களோ அதை திரும்ப கர்த்தர் கொண்டு வர வைப்பார், திரும்ப கர்த்தர் கொண்டு வர வைப்பார். ஆமென். அப்ப முத அந்த சிறையில் இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும், முத காரியம். 2வது கவனிங்க, ஊழியர்களை சிறையில் பிடித்து வைக்கப்பட்ட போது சபையார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அடுத்தது
அடுத்தவர்களுடைய சிறையிருப்புக்காக நீயும் நானும் திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்கணும். எனக்கு என்ன, அவங்க எப்படியோ போகட்டு, இல்ல இல்ல, மற்றவர்களுக்காக கதறுகிற ஒரு அனுபவம். தன் சிநேகிதனுக்காக யோபு வேண்டுதல் செய்தான். அவன் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். எத்தனை நம்புறீங்க? மோசே அத்தனை லட்சம் மக்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக திறப்பில் நின்று ஜெபித்தான். ராமன் சொல்லுவோமா? அப்ப மற்றவர்களுடைய சிறை இருப்பை உன் சிறையாக நினைத்து நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையாக நீ நினைத்து ஜெபிக்கணும். மற்றவர்களுடைய பசி உனக்கு பசியாக நீ நினைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு முறை திங்கள் சந்தை பகுதியில் சில மளிகை ஜாமான வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 6 மாத கை குழந்தையை சுமந்து ஒரு தாயார் வந்து பிச்சை கேட்டாங்க. அவங்களுக்கு நான் கொடுப்பதற்கு காசை எடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு காசு வேண்டாம் ஐயா, இப்போ இந்த நேரம் என் பசி ஆறுவதற்கு நீங்க சாப்பாடு வாங்கி தருவீங்களான்னு கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது. எத்தனை பேர் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு கையேந்தும் பொழுது உன்னை ஒருத்தருக்கு முன்னாடி கையேந்த விடாம உன்னை அருமையா இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா, தயவு செய்து எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லாத, உனக்கு தேவன் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லமா. உங்களை விட மிகவும் மோசமான நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க. எப்படி அந்த மனம் வருது? நான் கட்டில இருக்கிற பிரச்சனையில இருக்கிறேன், அத ஒரு அனுபவமா எடுத்துடுங்க. இந்த சிறை அனுபவம் உங்களை சிங்காரிக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? இத நீங்க ஒரு பெரிய பாரமா எடுக்காதீங்க. எந்த சிறை அனுபவம் உங்களை அதிக வேதனைப்படுத்துதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை சிங்காரத்திற்கு கொண்டு போவார். சிறையில் இருந்து சிங்காரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவரை ஆக்கினது. உன்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவரை ஆக்கினது. தினம் தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்தமாகவில்லை கனியதோர் நன்மை, மிக மிக விந்தையாய் நமக்கானந்த வில்லை கனியதோ நன்மை, மிக என்றும் தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே. வரும் மாறியாரே எனதுள்ளம் பொங்குதே, எனதுள்ளம் பொங்கி பொங்கி வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை காலைல ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பைபிள் படிச்சீங்க? அதை செய்யலைன்னா உங்க பிள்ளைய கர்த்தர் மறந்துடுவார். ஜாக்கிரதை. இருக்கிறீங்களா? நீ சிறைக்குள்ள போறது, உன் பிள்ளை சிறையில் இருக்கிறது உனக்கே தெரியாது. இருக்கிறீங்களா? ஆவியானவர் வருவது சிம்சோனுக்கு தெரியும், ஆனா போனது சொல்லுங்க தெரியல. அப்படிதானே? போனது அவனுக்கு தெரியல. அப்படியெல்லாம் தேவன் பயன்படுத்தினார். இன்னைக்கு எந்த சிறை அனுபவம் உன்னை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறதோ அதற்காக நீ 1 மணி நேரமாகிலும் ஜெபி. அவங்களை சிறைச்சாலையில் வைத்த உடனே சபையார் ஒரு குழு ஜெபம் போட்டுட்டாங்க. இந்த 40 நாள் ஜெபம் போட்டிருக்கீங்கல்ல, இதை போல எல்லா சபையாரும் கரம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அற்புதம் நடந்தே தீரணும். அந்த சிறைச்சாலைக்குள்ள எங்கள் அப்போஸ்தலர்களை எங்கள் கர்த்தர் விடுவித்து எங்களுக்கு அந்த ஊழியக்காரர்களை திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் ஜெபித்தார்கள். பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஊழிய வளர்ச்சி விசுவாசிகள் தான். அவங்க ஜெபிக்கிறாங்க. பேதுருக்கு தெரியாது. பேதுருக்கு தெரியுமா? இப்ப போல டெக்னாலஜி ஒண்ணும் இல்ல. அவர் உள்ளுக்கு போய் அவர் கட்டி போட்டாச்சு. ஆனா நான் நினைக்கிறேன் பேதுரு நிம்மதியா கடந்து தூங்கி இருப்பாரு.
இருக்கிறீங்களா? நிம்மதியா தூங்கி இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஜனம் என்ன செய்யும், கர்த்தரை துதிக்கும். அந்த ஜெபம் நடந்த பொழுது டைம் இல்ல, எனக்கு அது பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த ஜெபம் எழும்ப 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 கதவு திறக்க ஆரம்பிச்சது. என்னை இன்னும் உற்சாகப்படுத்தினது எது தெரியுமா, இரும்பு கதவு தானா வழி திறந்தது. ஏய், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சு பாரு, உனக்கான வாசல் தானா திறக்கும். நல்ல கையை தட்டமா, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. யாரு கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்களோ, யாரு இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, அந்த கதவை கர்த்தர் தானா திறப்பார். உனக்கு தானா வழி திறக்கும், வழி தானா திறக்கும். ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் சிறைச்சாலை சங்கிலிகளை கர்த்தர் ஆமென் தூக்கி எறிவார். உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தூதனை கர்த்தர் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வழி இவன் நடக்கிறான், இவனுக்கு எதுவுமே தெரியல, இவனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லலாமா? கூட யார் நடக்கிறா சொல்லுங்க. கையை யாரு பிடிச்சாச்சு சொல்லுங்கம்மா. கையை யாரு பிடிச்சிருக்கிறா? தூதன் அழகா நடக்கிறான். ஹல்லேலூயா. நடந்து 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 ஒண்ணுமே இவங்களுக்கு தெரியல. ஆமென். தானா 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 வழி திறக்குது, தானா வழி திறக்குது. ஒரே ஒரு காரியம் சொல்றேன், எதுவரைக்கும் நீ போராடி எந்த கதவு உனக்கு பயங்கரமாக அடைஞ்சு இருந்ததோ அந்த கதவு இனி உனக்காக திறக்கப்பட்டிருக்கும். Yes, hallelujah. Somebody shout hallelujah. Put your hands together and say to Jesus, thank you Lord, thank you Lord for the wonderful blessing which you have added in my life. Amen, amen, amen. Let the fire come down and fill the church. Let the fire come down and fill everybody. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டப்பட்ட சங்கிலிகள் தரிக்கப்படுவதாக. உன்னுடைய தொழில், உன்னுடைய வருமானம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வேலை எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மேனேஜரோடு என் கர்த்தர் பேச போகிறார். வழி தானா திறக்கும். ஆமென். கால் எடுத்து வைக்க 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 அந்த இருப்பு கதவு தானா திறந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகமும் இப்படித்தான். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையோ ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையோ உனக்கு கர்த்தர் தருவார். உன் சிறையிருப்பில் இருந்து நீ ஜெபம் பண்ணு. அடுத்தவர்களுடைய சிறையிருப்புக்காகவும் நீ ஜெபம் பண்ணு. உன் சிறையிருப்பு தானா வழி திறக்கும். உன் சிறையிருப்பில் இருந்து உன்னை கர்த்தர் ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். உன் சிறைச்சாலையின் அனுபவத்தை இன்று இரவு கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். யாரும் இல்ல உதவி செய்ய, எனக்கு சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ண யாரும் இல்ல. ஆவியானவர் இருக்கிறாரு. இயேசு போதும், அவர் மட்டும் போதும். நீ இருக்கிற அறை வீட்டில் அவர் வருவார். நீ ஜெபித்து பாரு, உனக்கு முன்னாடி தூதனை கர்த்தர் அனுப்பி இருப்பார். உனக்கான வேலையை கர்த்தர் வாம் வீட்டுக்கு கொண்டு வருவார். Praise the Lord. Jesus name. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமாய். அப்ப சிறை இருப்பிலிருந்து விடுதலை பெற என்னதான்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:2-3 படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:2-3 வாசிப்போம். பாருங்க, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களை என்ன செய்றாங்க? இவர்கள் சுவிசேஷம் சொல்வதினால் இவர்களை பிடித்து பொதுவான சிறையில் வைத்தார்கள். 3வது வசனம். சாயங்காலமா இருந்தபடியா எங்க வச்சாங்க? ஆனா அதே காவல் இருந்து கர்த்தர் என்ன செய்தா சொல்லுங்க?
இயேசு நிமித்தம் நீ ஒருவேளை காவல் செய்யப்பட்டாலும் அந்த காவலிலும் கர்த்தர் உனக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை வைத்திருப்பார். சில காரியங்கள் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மாறாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It has a waiting period. ஒரு நாள் அவர் நியமிச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சது நடக்காது. சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல. நீங்க நினைச்சது நடக்காது. அப்படி நடந்தனா நீங்க கர்த்தரை மறந்துடுவீங்க. கர்த்தர் நினைச்சது நடக்கும். அவர் நினைச்சதுதான் நான் நினைச்சது. அப்படிதானா? சந்தோஷமா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. சீக்கிரமா. ஹல்லேலூயா. என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை எத்தனை பேர் சீயோனிலே, இந்த சீயோனிலே துயரப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சாம்பல் அல்ல, அதற்கு பதில் சிங்காரத்தை தரப்போகிறார். சிறையில் பட்டவர்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறார்? விடுதலையை. உன் சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து அந்த சிலுவை சிந்தனையை உனக்கு நிரந்தரமாக தரும்படியாக இயேசு வந்திருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 39:20 வாசிப்போம். இன்னும் ஒரே ஒரு வசனம் ஆயத்தப்பட போகிற ஜெபத்திற்காக. ஆதியாகமம் 39:20. ஒரு முறை கூட தெளிவா வாசிங்க, எனக்கு கேட்கல சரியா. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, யாருடைய கட்டளையா? யாரோ ஒருவருக்காக உங்களை இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்துகிறார்கள். யாரையோ சந்தோஷப்படுத்த இன்னைக்கு உங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இல்லையா? கூட்டாக சேர்ந்து உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் அல்ல, நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்ச இடத்துல தானே உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அவனை ஒப்புவித்தான். ஆதியாகமம் 41:14. ஆதியாகமம் 41:11. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய், எப்படிங்க தீவிரமாய், இன்னைக்கு நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, இனி நீங்க தான் முக்கியமான நபராக அவங்களுக்கு தேவைப்படுவீங்க. எங்க நீங்க ஓரங்கட்டப்பட்டீங்களோ அங்க நீங்க சிறப்பு விருந்தாளி. ஏங்க கையை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் பாஸ்டர் வரும்போது ஒரு வெளிப்பாட சொன்னேன், இந்த சபை இது அல்ல, இந்த கூட்டம் இது அல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த வெளிப்பாட்டிற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் என்று சொன்னார். கவனிங்க, எந்த ஆமே இடத்துல இவன் சிறைச்சாலையில் போடப்பட்டானோ அதே அரசனால் அவன் அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எங்கே சிறை கைதியாக வைக்கப்பட்டானோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை அலங்கரிக்கப்பட்டு மேடைக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். நீ காத்திரு, உன் சிறை அனுபவம் என்று சொல்லி புலம்பாதே. அந்த அனுபவத்தில் இருந்து நீ அடுத்தது போக வேண்டிய இடம் சிங்கார தோட்டம். சிறையில் இருந்து பாதாளத்திற்கு அல்ல, சிறையில் இருந்து சிங்கார தோட்டத்திற்கு என் தேவன் உன்னை கொண்டு போக போகிறார். எப்படி யோசேப்பை சிறையில் இருந்து கோட்டைக்கு கொண்டு போனாரோ அதை போல என் தேவ பிள்ளையே, சிறை அனுபவத்தில் இருந்து சிலுவைக்கு நேராக பயணப்படுகிற உன்னை இந்த உலக வாழ்க்கையில என் தேவன் சிறப்பாகவோ கிருபையாகவோ அலங்காரமாகவோ மகிழ்ச்சியாகவோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாக உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். இந்த 3ஆம் நாள் இந்த சிலுவை தியான பெருவிழா உங்கள் சிறையிருப்பை உடைக்க போகிறது. Let's all stand together. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆமென். 2 காரியம்தான். சிறையில் இருந்து நீ கூப்பிடு. அடுத்தது சிறையில் இருக்கிறவர்களுக்காக வெளியில இருந்து நீ ஜெபம் பண்ணு. இந்த 2ஐயும் நீ மறந்து போகாத. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எந்த இடத்துல நீ அடிமைப்பட்டு இருக்கிறியோ அதுல இருந்து நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அதுதான் ஆண்டவர் எழுதி வைத்த பிரமாணம். அந்த சிறை அனுபவத்தை என் தேவன் உனக்கு மாற்றி தந்து உன்னை மீண்டும் எடுப்பித்து கட்டுவார். சபையே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் நாள். எல்லாரும் ஆர்ப்பரித்து ஒரு விடுதலைக்கு நேராய் சபையை கர்த்தர் நடத்துகிறார். இந்த வார்த்தையை தூர தேசத்தில் இருந்தோம் ஆமென் கேட்ட அனைவரையும் கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையானது உங்களை தேடி வர போகிறது. இருக்கிற அனுபவத்தில் இருந்து ஆமென் புலம்பாமல் அதிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னை சிறையில் இருந்து உன்னை நேரே கொண்டு போகிற இடம் யோசேப்பை கொண்டு போனது போல கர்த்தர் உன்னையும் சிங்காரமான கோட்டைக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. ரிமாலாபோ ஷகரதலவா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உன் பிள்ளை சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம், மது பழக்கத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கடன் பாரத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கலாம், வேதனைக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நான் நம்புகிறேன் இந்த 3ஆம் நாள் தேவனுடைய வார்த்தை உங்களோடு வந்திருக்கிறது. ஆமென். ஒரு சில வசனங்களை தியானித்தோம். உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். நீ புலம்பாத. இந்த கஷ்டம் வேற யாருக்கு? நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இல்லம்மா. எவ்வளவோ வேதனையோடு இருக்கிறாங்க. அடுத்த நேரம் சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் உண்டு. ஆனா உன்னை கர்த்தர் அப்படி விடல. ஆதலால் நீ முறுமுறுக்காத. ஆனா உனக்கு சில பிரச்சனை இருக்குது, சில சிறை அனுபவம் இருக்குது. அதை கர்த்தர் மாற்றுவேன் என்று தான் சொல்லுகிறார்.